சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்ன? செந்தில்குமார். செந்தில்குமார். ஏன் 2 பனியன் போட்டு அப்படி நடுங்கிட்டு உட்காந்துருக்கீங்க? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. என்ன உடம்புக்கு? நான் ஃபோனில் என்ன பண்ணா தங்கச்சி போட்டு திட்டினா. இப்போ அவன் என்ன பண்ணுறான், இதுமாரி இப்போ பேசுனீங்க, அதனால இப்போ அதுவாக கெட்டு போச்சு. புரியல. என்னது? இது ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவே என் தங்கச்சியை பற்றி ஒரு மாதிரியே சொல்லிச்சு. யார்கிட்ட? என்கிட்டே சொல்லிச்சு. சரி. என்கிட்ட சொன்ன அந்த வீடு வந்தானே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன். சரி. சண்டையில் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா அங்கே வந்தாங்க. போயிட்டு சொல்கிறது எனக்கு ஒன்றுங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இதுதான் வேணாம் வேணாம் வேணாம்னு நேற்று கூட டேக்ஸில் எழுதி கொடுத்துது. இப்போ வேலைக்கே போகிறது கிடையாது. நான் இப்போ வேலையை செய்ய முடியல. பட்டறையில் கை நடுங்குது. கை உடம்பெல்லாம் நடுங்குது. எப்படி உங்களுக்கு? ஏன் நடுங்குது? இப்படித்தான் நடுங்குமாம்மா எப்போ? குடி இன்னைக்கு இல்லை. ஓ, குடிக்கலன்னா அப்படி நடுங்குமா? பச்சை குத்தி என்ன பேரு? மேடம் செந்தில்குமார். உங்க பேரையா? உமா. செந்தில் உமா. ரொம்ப பிடிச்ச கல்யாணம் பண்ணீங்களோ அவரை? லவ் பண்ண கல்யாணம். உங்க தங்கச்சியும் அம்மாவையும் உங்க மிஸ்ஸஸ் தப்பா பேசினாங்க. உங்ககிட்ட பேசினாங்க. அதுல எனக்கு தங்கச்சி வாழ்க்கை வீணா போச்சு. இது அவங்க போன் பண்ணிக்கிறாங்கம்மா மேடம். என் தங்கச்சி போன் பண்ணி கேட்டுக்குது, என்ன உமா போன் பண்ண அண்ணன் எங்க இருக்க அப்படின்னு கேட்டுக்குது. இது என்ன சொல்லிட்டு, உங்க அண்ணன் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறது கிடையாது. சரி. 9,000 ரூபாய் கொடுத்த அன்னைக்கு தான். சரி. 9,000 ரூபாய் வச்சேன். பைபிள் மேலே சத்தியம் பண்ணு காசு அடிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு 12 1 மணி இருக்கும் மேடம். நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போச்சு. அதோட அவள் தான் வரவே இல்லை. நானும் போய் பார்க்கல. பக்கத்து வீடு தான், பக்கத்து சந்து. போய் பார்க்கல. வீடு உங்க வீடு பக்கத்து சந்து தான். ஆமாம். நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போவாத. போறியா? வீட்டில் நான் வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் இருக்கிறேன் தான் என் கூட. ஆனால் ஒன்றும் அம்மா வீட்டுக்கு போய்டும். நீங்க என்ன பண்றீங்க உங்க அம்மா வீட்டு போற அளவுக்கு? நைட்டு 1 மணி ஆம்பளை என்ன ஆசைப்படுவான் அதுதான் கேட்குறாங்க. வேற என்ன கேட்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு கத்தி வச்சுட்டு கேட்பாங்களா? கத்தி நான் அந்த கத்தி வச்சுக்கலாமா? இருக்கு பாருங்க. அந்த என் பையன் பெரிய பையன் செந்தில்குமார். செந்தில்குமார் தீவிரமான குடிநோயாளியா இருக்கீங்க. கை அப்படி நடுங்குது. உடல் அவ்வளவு பலகீனமா இருக்குது. மனசு கெட்டு போயிடுச்சு, உடம்பும் கெட்டு போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில உங்களை சரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்க மனைவியை அடக்கி ஆள்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க இப்போ என்ன உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கூட இருக்கணும்னா உங்க கூட இருக்க அவங்களுக்கு பயமா இருக்கு. பயங்கரமா அடிக்கிறீங்களாமே. அதெல்லாம் சும்மா மேடம். கத்திக்கு என்ன கதை சொல்றீங்க? கத்திக்கு கத்தி எதுக்கு வச்சுட்டு இருந்தீங்க? மாங்காய் வாங்கினா தான் பையன். மாங்காய் வாங்கினா தான் அரிஞ்சு அவன் குத்துட்டு தலைகாணி கீழே வச்சுட்டு அப்படியே பத்துட்டு இருக்கிறேன். அது பார்த்துட்டு கத்தி வச்சு தந்தை மாங்காய் வாங்கிட்டு வந்த குழந்தைக்கு எப்ப நடந்தது? மாங்காய் சீசன் வரலையே. பாருங்க மேடம், பிளானிங் மேடம் எப்ப நடந்தது? அதுதான் எப்ப நடந்தது. இப்போ இந்த 10 டேஸா அது தம்பி என்னால அடி தாங்க முடியாது, அம்மா நீ வரலன்னா நான் செத்துருவேன், இருக்க மாட்டேமான்னு அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணுவேன். நீ அதெல்லாம் பண்ணாத, நான் வரேன் இருன்னு அம்மா வந்தாங்க. நான் எனக்கு மாமியாரோட சார்மானம் தான் நான் மாமியார்ட்ட சொல்லலாம். எனக்கு மாமியார் 14 வருஷத்துல மாமியோட ரிலேஷன் யாரும் எனக்கு தெரியாது மேடம். மாமியார் ஊருக்கு போனதில்ல, மாமியார் வீடு வாசலுங்க நான் போனது. மாமியார்ல எங்க இருக்காங்க? மேட்டுப்பாளையத்துல தான் மேடம் இருக்கிறாங்க. எது ஒன்னாலும் அவங்க பிள்ளைகிட்ட தான் மேடம். என்ன கன்சல்ட் பண்றதே கிடையாது. நல்லதுலயோ கெட்டது. 1 முழம் பூ 14 வருஷம் 1 முழம் பூ எனக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது மேடம். மாமியார விடுங்க. இப்ப காதல் கணவன் அன்னைக்கு அம்மா அதுக்கப்புறம் தான் வந்துட்டாங்களா மேடம்? சரி, உங்க கூட இல்லாம எங்க போறாங்க? சொல்லு கேளுங்க மேடம். அந்த லேடிக்கு என்ன வேற ஏதாவது தொடர்பு இருக்கா? வேற ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? என்னத்துக்கு இப்ப நீங்க இப்படி குடிச்சா கம்முனு போய் படுக்க வேண்டியதானே? எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க வீட்டுல? எனக்கு டார்ச்சர் பண்ணவங்க தான் பண்றாங்க மேடம். என்ன பண்றாங்க? என்ன உஸ் பண்ணி என்ன பயங்கரமா கோவம் பண்றாங்க. வர மாதிரி பண்றாங்க. பண்ணிட்டு நான் எதனா வார்த்தை விட்டோம்னு வச்சுட்டீங்க, அப்ப போய் உட்காந்துப்பாங்க. அவங்கதான் பண்ணல மேடம். என் பெரிய பையன் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்களா, அவன் சொல்லுவான் பாருங்க. அப்படியா? என் பெரிய பையன் வந்திருக்கான். ரொம்ப சின்ன குழந்தைகிட்ட கூப்பிட்டு அவன் கருத்தா பேசுவான் மேடம். நான் தப்பு பண்ணாலும் என்ன கேட்பா, அம்மா விட்டு கொடுமான்னுமா, விட்டு கொடுப்பேன். அது கருத்து பண்ணாலும் கேட்பானே. ஒரு காலையில அம்மா நீங்க இப்ப உங்களுடைய மேடம் என் அம்மா அம்மான்றாங்களா மேடம். மஞ்சா காமல நீ படுத்த, நீ நடக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை ஆட்டோல ஏற்றி அமிச்சேன்.
உனக்கு கசாயம் கொடுக்கும்போது மாமியார் வேணும், வேலைக்கு நான் போயிட்டேன், பத்திய சாப்பாடு முதல் கொண்டு அவங்க தம்பி ஒரு புள்ள முறையில செஞ்சாங்க. ஏன் மாமியார வேண்டாங்கிறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாமியார் தானே. வேணாம் நீ பேசுற உன் தாயாரும் இல்ல. சரி மேடம், நீங்க சொல்ற மேடம், நீங்க சொல்றீங்க பொண்ணு நல்லா இருந்தா என்ன பொண்ணு, நீங்க ஒரு நாள் வச்சுட்டு போமான்னு அனுப்பிச்சு விடணும். நல்ல புருஷனா இருந்தா அனுப்புவாங்க. இப்படி நடுங்கி எப்படி அனுப்புவாங்க? அப்படியே போன வாரம் அவங்க தங்கச்சி பேசுறதுலாம் சொல்றதுலாம் பொய் மேடம். ஒரு நாள் பேசல அவங்க தங்கச்சி விட்டு ரச்சி தெச்சிடானா. நீ காலத்துக்கு என்ன பேசுறா யார்கிட்ட சொல்லு, நீங்க சொல்லுங்க மேடம். ஒரு நாள் நான் போன்ல பேசுறேன். பேசுறீங்களா? தங்கச்சி தகாத போன்ல யார்கிட்ட பேசுறீங்க? அவங்க வீட்டுக்கார்ட்ட நான் பேசுறேன். தங்கச்சி வீட்டுக்காரர்ட்ட. நான் கொடுத்தா அவங்க கிட்ட டச்சே இல்லையே, எதுக்கு அவங்க வீட்டுக்காரர்ட்ட பேசுறீங்க? இப்ப பேசுறாங்க மேடம். இப்போ அந்த கதையை நான் சொல்றேன் மேடம். அவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா ஒரு சின்ன அடி அடிச்சாவோட அண்ணன் 4 பேர் இட்டுமே அந்த பையனை அடிச்சுட்டு வந்துருவாங்க மேடம். சரி, 4 பேர் இருக்காங்க. பற்றையில இட்டு போயிடுவார் மேடம். ஒரே தங்கச்சியாங்க உங்களுக்கு? இட்டு போயிடுவாங்க மேடம். ஒரு சும்மா ஒரு அடி அடிச்சாண்டோட இவங்க 4 பேர் இட்டுமே அவரை அடிச்சுட்டு வந்துருவாங்க. 2 வாட்டி தங்கச்சி அப்படி சப்போர்ட். இவர் ஒருத்தர் தான் கூட பிறந்தவரா? 4 பேர் இறந்துட்டாரு மேடம். 3 பேர் இவங்க அம்மாவுக்கு. இவர்தான் பெரிய பையன், 2வது இன்னொரு பையன், 3வது அந்த பொண்ணு மேடம். அதனால அந்த பொண்ணுக்கு எதனா பிரச்சனை அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லிடும். உடனே இவர் போயிடுவாரு. அவரு என்ன சொல்றாரு, எதுக்கு உங்க வீட்டுக்காரர் வராரு? நான் இது வரைக்கும் அவங்க வீடு வாசல் எப்படி இருக்குன்னு தெரியாது மேடம். கேளுங்க மேடம், நாத்தனார் வீடு எப்படி இருக்கு. என்ன சொன்னீங்க நீங்க வார்த்தை? நான் எதுவுமே பேசலையே. நான் எதுவும் பேசல. அதுக்கு முன்ன அதுதான் எப்படி அவங்க நம்பர் எனக்கு வந்ததுன்னு கேளுங்க மேடம். அவங்க வீட்டுக்கார யாரோ ஒரு பொண்ணு என்ன சொல்லுச்சுங்க உங்க வைஃபுமா? என்ன சொன்னாலும் கேளுங்க மேடம். அவரை கேட்கலாரு. அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு கேளுங்க. யாரா வச்சுன்னு ஆண்டவரே ஏசப்பா யாரோ வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்க தங்கச்சியை பத்தி அவரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. போன்ல சொல்லி உடனே அவரு அனுப்பிச்சு விட்டாரு. 13 வருஷம் பொண்டாட்டி விட வாழ்ந்த நான் ஒரு நாள்லயே பொண்டாட்டி அனுப்பிச்சிட்டானா அவர் எப்படியே பட்டவரா இருப்பாருங்க மேடம். அப்படி நான் எப்படி மேடம் ஒரு பொண்ணா இருந்து ஒரே வார்த்தையில அனுப்பிச்சு விட்டாரா? ஒரு வார்த்தைக்கு அனுப்பிச்சிட்டாரா மேடம். 2 பேரும் கூட்டிட்டு வந்து பாருங்க மேடம், எப்படி எல்லாம் கதை கட்டுறாங்க பாருங்க மேடம். அந்த ஒரு வார்த்தையில பேசி பாப்போம். அவங்க தங்கச்சி வீட்டுக்காரையும் கூப்பிட்டு உண்மையிலேயே என்ன பிரச்சனை, எதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களா 2 பேரும்? ஆமா மேடம். அப்புறம் எப்படி ஒன்னா கூட்டிட்டு வந்தீங்க? கேளுங்க. அவன் என் வார்த்தைக்கு தான் பயப்படாம மரியாதை கொடுப்பான். அதான் நான் கூட்டின்னு வந்துக்கிறேன். என் தங்கச்சியை கூட்டின்னு வந்துக்கிறேன். அம்மா வந்துக்கிறேன். சரி சொல்வதெல்லாம்